4 பேரின் உயிர்களை குடித்த KTM 250cc டியூக் பைக் இதுதான். ஆரம்ப விலையே 2.5 லட்சம் ரூபாய் என்கிற நிலையில் எந்தவித தடுமாற்றமும் இன்றி இந்த பைக்கில் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியும். திருப்பூர் மாவட்டம் பஞ்சாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த முகமது ஷக்கீம், ஹரிஹரன், ஆகாஷ் ஆகியோர் நாகையில் சுப நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு தங்களின் விலை உயர்ந்த KTM பைக்கில் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அன்னை தெரசா மகளிர் கல்லூரி அருகே வந்து கொண்டிருந்த போது சாலையின் வலது பக்கமாக ஒதுங்க முயன்ற ஹீரோ பேஷன் ப்ரோ பைக் மீது மின்னல் வேகத்தில் வந்த KTM 250cc பைக் மோதியுள்ளது. ஹீரோ பேஷன் ப்ரோ பைக்கில் வந்த நபர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்க KTM பைக்கில் ட்ரிபிள் சென்ற 3 பேரும் சாலையில் விழுந்துள்ளனர். சாலையில் செங்கல்லோடு ஏற்றி வந்த டிராக்டர் விழுந்து கிடந்த KTM பைக் இளைஞர்கள் 3 பேர் மீது ஏறி இறங்கியதில் தலை மற்றும் உடல் நசுங்கி முகம் சிதைந்து அகோரமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சாலையில் தூக்கி வீசப்பட்ட ஹீரோ பேஷன் ப்ரோ பைக்கில் வந்த நபரை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக பொறையார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்க அவரும் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் KTM பைக்கில் சாலை விதிகளை மீறி 3 பேர் வந்ததோடு அதிவேகமாக சாலையில் சென்றதே விபத்திற்கு முழு காரணம் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதிவேகமாக பைக்கில் வந்தவர்கள் உயிரிழந்தது ஒருபுறம் என்றால், எந்த தவறுமே செய்யாமல் சாலையில் அமைதியாக பைக்கில் சென்றவரும் உயிரிழந்ததுதான் வேதனையின் உச்சம். எனவே தங்கள் பிள்ளைகளுக்கு KTM போன்ற அதிவேக பைக்குகளை லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொடுப்பது அவர்களின் உயிருக்கே உலை வைப்பதோடு சாலையில் செல்லும் அப்பாவிகளின் உயிருக்கும் ஆபத்து என்பதை பெற்றோர் உணர வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.